பருவமழை காலத்தில் கனமழைக்கு பிறகு திடீர் நீர் எழுச்சி ஏற்படும் என்று எச்சரித்த பினாங்கு தீயணைப்பு மீட்பு இலாகா அதிக ஆபத்துள்ள நீர் பொழுதுபோக்கு பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. பினாங்கு கடந்த ஆண்டு பொதுமக்கள் நீரில் மூழ்கிய 16 சம்பவங்களையும் இந்த ஆண்டு இதுவரை 7 சம்பவங்களையும் பதிவு செய்துள்ளது என்று மாநில இயக்குனர் முகமது ஷோக்கி அம்சா கூறினார். நவம்பர் மாதம் வரை மாநிலம் பருவமழையை எதிர்கொள்வதால் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது என்று அவர் வலியுறுத்தினார். 256 வெள்ள ஹாட்ஸ்பாட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 800 பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர். இதனிடையே முதலமைச்சர் சவுகொன்யோவுடன் நடந்த ஒரு ஹோட்டல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இழப்புகளை தடுப்பதற்கும் மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் குடியிருப்பாளர்களும் சுற்றுலா பயணிகளும் விழிப்புடன் இருப்பது முக்கியம் என்று நினைவுபடுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.